ஒதுக்கி வச்சிடறாரு. மந்திரியா ஐயா எங்கே வந்தோம்? ஓ லைட் மாத்துங்களே கூட்டாளம். என்ன செய்ய வேண்டும்? சென்றோம் தேவரை சென்றோம் இருக்கக்கூடிய தேவரை சிறுபிடித்தோம். என்ன செய்ய வேண்டும்? அந்த அம்மனை பரமனை நோக்கி வரங்களை பெற்றோம். இன்று தினத்திலே ஏதோ ஒரு குரல் யார் அது? நம்மள யாராச்சு நம்மள யாரேனும் அசைக்க முடியுமா? ஆட்ட முடியுமா? நம்மள யாரா ஆட்ட முடியுமா? அசைக்க முடியுமா? யார ஆட்ட வேணாம், நாமள தான் ஆட்டிக்கணும். ஆட்ட முடிப்பாங்க. ஏதோ ஒரு குரல் கேட்கிறது, பார்க்கலாமா? யாரோ எந்த ஊர்? யார் என்று எங்க வந்து யார போய் யாருன்னு கேக்குறேன்? நம்ம கதை உனக்கு தெரியல, வந்தோட யாருன்னு கேக்குறான். என்னமோ கருது காலம். அந்த அம்மாவுக்கா மறுபடியும் சொல்லு. அவளுக்கு என்னமோ கருது காலம். உனக்கு இப்ப வந்ததே வெடிய காலம். அந்த மாட்டை ஓரம் முடிச்சு கட்டுமா, இடவான் தவறாது வரும். எந்த இடத்துல வந்து யாரு யாருன்னு கேக்குறேன்? நீ யாரும் கைலாயத்தில் இருக்குமிடமான கைலாய பெருமாள் சாபமிட்டு அங்காடியா நின்றவன். இந்த வனபத்திரங்களை நிக்கிறாங்க. நீ யாரு? அங்கால நிக்கிறியா? ஆமா, அங்கால நிக்கிறியா? அடி வாய் அடி அங்காடி வந்து அடி பாரியா? நம்ம ஆம்பளை இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தெரியும், இன்னொரு 5 நிமிஷம் தெரியும் ஆம்பளை இல்லையான்னு. இப்ப நீ எதுக்கு வந்துக்கிற? அங்காளி என்ற எதுக்கு வந்துக்கிற? பார்க்கிறேன். என்ன இந்த தேவர் அனைவரும் சிறைவிட வேண்டும் அதானே கேக்குற? ஆமா, தேவர்ல சிறைவிட வேண்டும். ஆமா, சிறைவிட முடியாது. முடியாதா? ஆணி முத்தம் தான் எடுத்தான். அம்மா, நீங்கள் போடக்கூடிய முத்தானது. அம்மா, ஐயோ, யாரும் ஆட்டம் முடியாது, அசைக்க முடியாதுங்க. அம்மா, நீ நெத்தியிலே போட்ட முத்தி போடக்கூடிய முத்தானது என் நெற்றியில பட்டவுடனே என்னுடைய உடல் இருக்கிற புத்தபல பழக்கம் அனைத்து குன்றி என்னுடைய சக்திகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. என்னால் இந்த வழியை தாங்க முடியவில்லை. மகாராஜா, என்ன ஐயோ மகாராஜா, அந்த அம்மனாகப்பட்டது போலகுரு முத்தானது எனக்கு முடியவில்லை. 9 மணிக்கான கம்முனு மந்திரியார், அது மட்டுமா? அம்மா, என் நெஞ்சினிலே
என்னம்மா போட்ட முத்து எனக்கு என்னம்மா போட்ட அம்மா அம்மா எனது சக்திகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறது. முத்தாகப்பட்டது அந்த அக்னி சோலையாகப்பட்டது என்னால் தாங்க முடியவில்லை. என் கைகளும் கால்களும் செயல் இழந்து என்னுடைய உயிராகப்பட்டது போவது வருவதா இருக்கு. என்னால முடியவில்லை. ஐயா அம்மா இப்பதாவது அந்த தேவர் மூவரை சிறைவிடுறீங்களா? கண்டிப்பாக சிறை விடுகிறேன். விடுறீங்களா? விடுகிறேன். மந்திரா அது மட்டுமா அம்மா கழுத்தினிலே மூவர்கள் அனைவருமே நான் சிறை விடுகிறேன். என்னை விட்டு விடுங்களாம்மா. அரே வைசூரா, இந்த முத்தாவை பட்டதை நான் எடுக்க வேண்டும் என்றால் எனக்கு 3 பூஜைகள் ஏற்பட வேண்டும். 3 பூஜைகள் எடுக்க வேண்டும். அந்த பூஜைகள் நீ பண்ணால் இந்த முத்தாவை பட்டதை நான் எடுப்பேன். அது என்னென்ன பூஜையம்மா? மாலை போல் மாவிளக்கு. மாவிளக்கு. ஆமா. அது தெரியுதா? வண்ணாமூடு. ஆமா. அங்க போயிட்டு கூழ் வாங்கிட்டு எனக்கு படைத்தால் இந்த முத்தாவை பட்டதை நான் எடுப்பேன். அது மட்டும் தெரியாது, பழமரம் போல் ஆட்டி கேடா. ஆமா. அம்மாவும் வேப்பலையும் இது வைத்து படித்தால் இந்த முத்தாக படத்தை எடுப்பேன். ஓடுறா போய் எட்டு ரோட எல்லாத்தையும் முடியுமா? ஒரு படி ஒரு கை கூழும் மனமோரம் வாங்கின ஆட்டுகளுக்கு எங்க சாமி பார்த்து காலைக்குள்ள கறியை 700 ரூபாய் 500 ரூபாய் காலை கூட குடிக்கிறதா முடியறதே. அப்ப வந்து அடிச்சுக்கலாம். அப்ப எப்படி இருந்துச்சு? அப்புறம் அடிக்க மாட்டேன் நானு. இருந்தாலும் சரி அம்மா இதோ மாவும் ஆமா ஆட்டுக்கனாவும் உங்களுக்கு முத்திர பலியாக வைக்கும். ஆமா. இருந்தாலும் இப்ப என்ன செய்யலாம் கேளுப்பா. இந்த முத்து எப்படி எடுக்கணும்? அம்மா இந்த முத்தை நீங்கள் எனக்கு எடுத்து விட்டாலும் சரி. ஆமா. இந்த முத்தாக பட்டது இதோ என்னாலே தாங்க முடியவில்லை. ஆமா. நான் அசுரனாக பட்டவன். என்னால் இந்த முத்தை தாங்க முடியவில்லை. இதோ இருக்கிறார்களா பாமர மக்கள். இந்த பாமர மக்களுக்கு இந்த ஆணி முத்தாக பட்டதை நீங்க முற்றிலும் போடாமல் அத இருக்கக்கூடிய முத்துகளிலே ஒரு முத்தாகப்பட்டது போட்டதனால் அந்த மக்களும் உங்களுக்கு துள்ளு மாவும் இருக்கக்கூடிய கூழ் வைத்து படைத்தார்கள். அந்த குணங்கள் அனைத்தும் தீர்க்க வேண்டும் அம்மா. எனக்கு செய்தது போல் பாமர மக்களை யாருக்கும் இந்த முத்தை போட்டு விடாதீர்களம்மா. முத்து போட்டுங்க. அதுவே இவரை பேர் அரக்கனாக இருந்தாலும் பராக்கிரமம் குன்றி உயிராகப்பட்டது போவது வருவதுமா இருக்குது. இந்த மானிடர் மக்கள் இவங்களுக்கு இந்த ஒரு முட்டை எடுத்து இது 1000 பிரித்து போடணும். அப்படியே போட்டால் இந்த மக்கள் அனைவரும் அம்மா போட்டிருந்தால் யாரும் அக்கம் பக்கம் வீட்டுக்கு போகக்கூடாது. தினமும் தாயாருக்குமார் இருக்கிறவர்கள் தலையில் தண்ணி இறையாடையோடு இந்த அம்மன் ஆலயத்தை சுத்தி வரணும். சுத்தி வரும்போது அம்மை போட்டிருக்கக்கூடியவர்களை வேட்பிளை போட்டு அந்த வேட்பிளை மீது படுக்க வைக்க வேண்டும். 8ஆம் நாளோ 9ஆம் நாள் 11ஆம் நாள் 2 ஜலமாகப்பட்டது விடணும். அப்படியே கேளுங்கள்.